நல்லா மறுக்கு மறுக்குது, நல்லா இருக்கு. நம்ம பிள்ளை விரும்பி சாப்பிடு. ஒரு கப்பு பச்சை பயிறு ஊற வச்சலாம். ஒரு 4 மணி நேரம் ஊறுச்சு. பச்சை பயிர் ஊற வச்சு 4 மணி நேரம் ஆகி போச்சு. இது நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஊறி போச்சு. நல்லா 2 வாரம் சுத்தமா காய்ச்சி எடுத்துக்கலாம். சுத்தமா தண்ணியை வடிச்சுக்கணும். தண்ணி நல்லா சுத்தமா உணர வேணும். சுத்தமா தண்ணி உணர வேணும். சுத்தமா காய வேண்டியதுல தண்ணி உணர்ந்தா போதும். இன்னும் எண்ணெய் படப்படன்னு எண்ணெய் தீ பிடிச்சிடு. நல்லா உணர்ந்து போச்சு. அள்ளிக்கலாம். எண்ணெய் காய்க்கு பூண்டை தட்டிக்கலாம். பத்து வெள்ளை பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டினா போதும். எடுத்தா தாங்க அந்த கப்பை இந்த மாதிரி தட்டினா போதும். பச்சை பயிர் பொரிச்சு எடுத்துக்கலாம். போய் அதை எடுத்தா இருக்கப்பா. பச்சை பயிரை பொரிச்சு எடுத்துக்கலாம். தூக்கு மேலே தூக்கு மேலே தூக்கு மேலே தூக்கு. உள்ளூர் மேலதுக்கு 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 உள்ளூர். ஆ ஆ விடு. பாப்பா போன் எடுத்துக்கலாம். சரி. மிச்சம் இருக்கிறது போட்டுக்கலாம். ஒரு வச்சு வச்சு எடுத்தா வெடிச்சா எடுத்துக்கலாம். சரி வெடிக்கிட்டு நல்லா பொறிக்கிட்டு அது அரி தட்டி அடிச்சு வச்ச பூண்டை பொறிச்சுக்கலாம். எடுத்துக்கலாம். இப்படி செவக்குட்டா எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். கொட்டு பாப்பா. நாலு கொத்து கருப்புலாம் இருந்தாலே ஐயே எடு எடு. கொஞ்ச நேரம் அப்புறம் வைக்கலாம். ஐயே எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். எடுத்துக்கோட்டு. நல்ல எண்ணெய் சுத்தமா வடிக்கிட்டு நல்ல எண்ணெய் வடிஞ்சிக்கிடுச்சு. எடுத்து கொட்டிக்கலாம். அரிசி மாவு அரைக்கணும். கடலை மாவு அரைக்கணும். மிளகாத்தூள் காக்கணும். உப்பு போதுமான அளவு இதா எடுத்து குடிக்கலாம். நல்லா குலுக்கி எடுத்துக்கணும். மொறு மொறுன்னு பச்சை பயிர் ரெடி. வாங்க சாப்பிடலாம்.
வா தம்பி. வா பாப்பா. சூப்பரா இருக்குது. நல்ல முறுக்கு முறுக்கு இருக்குதா? இந்த பாப்பா. இந்த இந்த நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். பல்ல இருக்கிறதையே முறுக்கு முறுக்குன்னு திங்கிறாங்க. நான் பொடி பொடி தான் சாப்பிடுவேன். நல்லா கம 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 கமன்னு மணக்குது. ருசி அவ்வளோ அருமையா இருக்குது. நல்லா ருசியா இருக்குது. நம்ம குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடு. இந்த கண்ணே இடிச்சு சாப்பிடு. ம் நல்லா மணக்குதா? அவ்வளோ ருசியா இருக்குது. அவ்வளோ அருமையா இருக்குது. பொரிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பொரிக்கணும். பொரிஞ்சு விடுங்க. அப்படி வச்சு வச்சு எடுத்துக்கணும்.